ஹாய் பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் சீரிஸோட ஃபைனல் பார்ட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். கங் ஜெய்ஹோன் கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போக ஜெய்ஹோன் சேடாக உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கங் போய் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இப்படி தான் பிரேக்கப் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொல்ல அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகிட்டான். அதுவும் இல்லாமல் இவன் சொல்கிறான் 7 வருஷம் ரிலேஷன்ஷிப்னா அதெல்லாம் ஒரு மேட்ராங்கிற மாதிரி இவன் கோவமாக இருக்க மாதிரி நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டும் இவனுக்கு நல்லா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜெய்ஹோன் யோசிச்சு பார்க்குறான், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருந்தோம், ஆனால் எதில் நான் தப்பு பண்ண ஆரம்பித்தேன், முதல்லேருந்து அழகான வாழ்க்கையை நான் எப்படி மாற்றினேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவங்க ஒன்றா வாழ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் போதெல்லாம் இவன் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான், ஒரு குட்டி பிளான்ட்டாட்ட. அந்த பிளான்ட்டுக்கு கூட இவங்க ஜூனியர்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அப்போ ஜெய்ஹோன் ஒரு பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் ஒன்றா இருப்பேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் கிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ஜெய்ஹோன் நினச்சி பார்த்து அவன் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜூனியர் பையன் வந்து கேட்குறான், நேற்று கிஃப்ட் கொடுத்தீங்கல்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இவன் கடுப்பாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எதுவும் சரியாக போகலன்ட்டு. சரி விடுங்க, இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் பிரேக்கப்பாக பண்ணியிருக்க போகிறீங்கன்னு அவன் சொல்ல, அப்போ இவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து அவன் அதையும் கண்டுபிடிச்சிடுறான். என்னது பிரேக்கப் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் ஒரு மேட்ருமே இல்லையே, நீங்கள் அவங்ககிட்ட சாரி கேட்டிருந்தாலே ஈஸியாக அதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல ஜெய்ஹோன் சொல்கிறான், என்னோட ஃபீலிங்ஸை உன்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் அதுக்கு அந்த ஜூனியர் பையனும், நீங்கள் எப்படி இருந்தாலும் பின்னாடி ரெக்ரெட் பண்ண தான் போகிறீங்க, அதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணாமல் ரெக்ரெட் பண்ண போகிறீங்க, அவர்கிட்ட நீங்கள் மறுபடியும் போய் பேசுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ நடக்கட்டும்னு சொல்ல ஜெய்ஹோனுக்கும் அதான் கரெக்டாக தோணுது. அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறான். இன்னொரு பக்கம் கங்க காட்டினாங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கான். ஜெய்ஹோனோட ஃபோன் காலை அட்டனே பண்ணல. அவன் ஃப்ரெண்டு எவ்வளோ தடுத்து பார்க்குறான், ஆனால் இவன் கேட்குற மாதிரி இல்லை. காலையாச்சும் அட்டன் பண்ணி எடுத்து பேசுனா அவன் அதையும் கேட்க மாட்டான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உனக்கு அழுகணும்னா நல்லா அழுது தீத்துரு, அதுக்காக இப்படி உட்காந்து குடிச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல அப்பா கங்க சொல்கிறான், நான் எதுக்கு அழுகணும், நான் தான் ஹர்ட்டே ஆகலையே, என்னால் தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு, அவருக்கு என் கூட இருக்க பிடிக்கல, நான் தான் அவர் என் கூடயே இருக்கணும்ன்ட்டு இத்தனை நாள் அவரை கட்டாயப்படுத்தி வச்சுருந்துருக்கேன், எல்லா தப்பும் ஏமாலதான்னு சொல்லிட்டு இவனையே ப்ளேம் பண்ணிட்டு எச்சா குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே குடிச்சதில் மயங்கிட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் கால் மறுபடியும் வந்துட்டே இருக்க அவன் ஃப்ரெண்டு தான் அட்டன் பண்ணி பேசி ஜெய்ஹோன் அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறான். ஜெய்ஹோன் அந்த இடத்துக்கு வந்து பார்க்க இவன் வழக்கமாக குடிக்க மாட்டான் போல, அதனால தான் கொஞ்சம் குடிச்சதுக்கே அவன் டக்குன்னு மயங்கிட்டான். அப்போ கங்கோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உங்களுக்கு அவன் மேலே விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அதுக்காக அவனை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாதீங்க, அவனுக்கு தேவையான லவ்வை கொடுங்க. இப்போ கூட உங்களுக்கு அவனை பிடிக்காம போனதுக்கு அப்புறமும் அவன் மேலே தான் எல்லா பழியுமே போட்டுக்கிறான். சூழ்நிலையில் அவனுக்கு என்ன மாதிரி ஃப்ரெண்டு தேவையில்லை, நீங்கள் தான் தேவை, அதை புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்ல அப்போ ஜெய்ஹோனும் சொல்கிறான், இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஜெய்ஹோன் கங்கை கூட்டிகிட்டு வந்து அவங்க ரூமில் படுக்க வச்சிடறான். கங்கை நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஜெய்ஹோன் அவனோட கையை பிடிச்சி, என்னை மன்னிச்சிரு, எல்லாமே ஏன் தப்பு தான், நீ என் கூட வந்ததுக்கப்புறம் நான் உன்னை கண்டுக்காமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஜெய்ஹோன் மேலே நிறைய தப்பு இருக்கு போல, அவன் அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை நிறைய டைம் கங்கை கண்டுக்காமல் விட்டுருக்கான் போல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் கங்கை இந்த முடிவு எடுத்திருக்கான். அதனால தான் இவன் கங்கை கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் கங்கை எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவன் ஜெய்ஹோன் வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டுட்டு அவங்கேருந்து கிளம்ப போக அப்போ தான் அங்கே இருக்க சென்ட்டை பார்க்குறான். இந்த சென்ட் இன்னுமா இங்கே இருக்குன்னு கேட்க அப்போ ஜெய்ஹோன் சொல்கிறான், நீ என்னைக்கு என்னை விட்டு போனியோ நம்ம 7th ஆனிவர்சரிலேயே என் டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்னாலையுமே எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்ல கேட்குறான், அதான் நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, இப்போ என்ன புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்ட்டு. ஆனால் ஜெய்ஹோன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது, நம்ம மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்கிறான். ஆனால் கங்க என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, நீங்கள் எனக்கு நிறையவே பெயின் தந்துட்டீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல அப்போ ஜெய்ஹோன் வந்து இவனை ஹக் பண்ணுறான். அப்போ கங் ஃபஸ்ட்டு தள்ளி விட தான் பார்க்குறான், ஆனால் அதுக்கப்புறம் அவன் எதுவும் தடுக்கலை. அப்போ ஜெய்ஹோன் சொல்கிறான், இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன் கூட ஒவ்வொரு நிமிஷமும் நான் நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நம்ம காதல் என்றைக்குமே எக்ஸ்பைரி ஆகாதுன்னு சொல்ல கங்குக்கு அதை ஏற்றுக்க முடியல தான். நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கோல்டாக தான் நடந்துப்பீங்க, கண்டிப்பாக நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அப்போ கண்டிப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பை நோக்கி தான் போகும்னு சொல்ல அப்போ ஜெய்ஹோன் சொல்கிறான், அப்படி போனால் போகட்டுமே, நம்ம திரும்ப சண்டை போடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் பழையபடி நம்ம காதலோட திரும்ப சேருவோம், இது எப்படியே போயிட்டு இருந்தாலும் நான் என்றைக்குமே ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்.
எல்லாத்தையும் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு உண்மையாலே கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சது இதுதான் சொல்லிட்டு அவன் ஒரு பிரேஸ்லெட்டை கங்கோட கையில் போட்டு விட்றான். ஆக்சுவலாக சென்ட் வந்து அந்த ஜூனியர் பையன் சொன்னான் தானே வாங்கியிருப்பான். ஆனால் உண்மையாலே இவன் பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்கணும் தான் நினச்சிருக்கான். ஸோ அந்த பிரேஸ்லெட் அவன் கையில் போட்டு விட்டு சொல்கிறான், எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணல, அது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நான் கழட்டிட்டேன். அந்த தப்பு நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க கூடாது தான். இனிமேல் நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன். அதோட நம்ம 2 பேருக்குள்ள உண்மையாலே காதல் இருக்கான்னு நான் நிறைய டைம் சந்தேகப்பட்டிருக்கேன். என் காதல் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய மடத்தணும்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுச்சு. இனிமேல் உன் கூடயே நான் எப்பயுமே இருப்பேன். என்னை நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கூடான்னு சொல்ல ஜெய்ஹோன் இப்படி அழுதுகிட்டே பேசுகிறத பார்த்து கங்கோ அழுதுகிட்டே அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா கங்கோ சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை என் மேலே தான் தப்புன்ட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்டுட்டு இருக்க. கடைசியில் எப்படியோ இவங்க பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஹோனும் ஆனந்த கண்ணீரில் அழுதுகிட்டே கங்கை கிஸ் பண்ணுறான். இதோட இந்த ட்ராமா முடியுது. ஆக்சுவலாக அந்த ட்ராமா ரொம்ப சின்ன ட்ராமா தான், ஆனால் கதை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் போடணும்னு நினச்சேன். இன்னொன்று சொல்லப்போனால் இந்த கொரியன் பிஎல்ஸ்லலாம் அதிகமாக இந்த 45 மினிட்ஸ் 1 ஹவர் அந்த மாதிரிலாம் பெரிய லென்த்தாக ட்ராமா விடுறது ரேர் தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராமா தான் அவங்க விடுவாங்க. அதுலேயுமே கதை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராமாஸ் ஆனாலும் எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி கூட மை பயாஸ் இஸ் சர்விங் போட்டிருப்பேன். அதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ட்ராமா பார்க்கணும் போது இந்த ட்ராமா அப்படி தான் தோணுச்சு. பட் இது ஜஸ்ட் 4 எபிசோட் தான், அது ஒவ்வொன்றும் 8 நிமிஷம் தான். அதனால ரொம்ப குட்டி கதையாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி கதையாக இருந்தாலும் அந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கொரியன் பிஎல்ஸ் எடுத்து போடலாமான்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி தாய் பிஎல் நான் போட்டுட்ருக்கேன்ல, மீஎன்டி போட்டுட்ருக்கேன், அதுக்கப்புறம் காடஸ் பிளஸ் யூ ஃப்ரம் டெத் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி பிஎல்ஸ்லாம் நான் வழக்கமாக கன்டினியூ பண்ணுவேன். மற்றபடி கதைக்காக நான் இந்த பிஎல்ஸை அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஓகேவானு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது குட்டி குட்டி கொரியன் பிஎல்ஸ் தெரிஞ்சிருந்து அது யாருமே போடலன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராமா லென்த்தாக கொடுக்கணும்னு பார்த்தேன். பட் அது இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ட்ராமா பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.